साई मात पिता दीन बंधु सखा, तेरे चरणों में साई मेरा कोटि प्रणाम. Sai Ram, I offer my humble pranams at the divine lotus feet of my most beloved Bhagavan. என் பேரு ரேஷிகா. ஐம் an ஏரோஸ்பேஸ் engineer. நான் இன்னைக்கு என்ன சுவாமியோட ரொம்ப கனெக்ட் பண்ண ஒரு சாய் அஷ்டோத்திரத்தை என் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா ஷேர் பண்ண போறேன். ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது பேக் இன் 2023. எனக்கு சுவாமியோட கிரேஸ்ல ஒன் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸா ஒரு மகிழா பேனல் டிஸ்கஷன்ல பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது. ஸோ இதுக்காக நாங்கள் நிறைய ரிஹர்சல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எல்லாம் முன்னாடியே ப்ராக்டிஸும் பண்ணியிருந்தோம் அண்ட் ரிஹர்சல்ஸும் நிறைய எடுத்திருந்தோம். அந்த ப்ரோக்ராம் டே அன்னைக்கு எங்கள் டிஸ்ட்ரிக்ட் பஜன் ஹாலில் சுவாமி ஃபோட்டோ முன்னாடி நான் நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி நான் என்னோட எஃபர்ட்ஸ் எல்லாம் நான் போட்டுட்டேன், பட் அவுட்கம் எப்படி வரும்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ என்னால் எப்படி பேச போகிறேன்னு எனக்கு தெரியல. கைண்ட்லி ஸ்பீக் த்ரூ மீ சுவாமி அப்படின்ற ஒரு ஜென்யூன் ப்ரேயர் சுவாமி முன்னாடி வச்சுட்டு நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ப்ரோக்ராம் டே அன்னைக்கு சுவாமி முன்னாடி நான் நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி என்னால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ் எல்லாம் நான் போட்டுட்டேன், பட் அவுட்கம் எப்படி வரும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸோ கைண்ட்லி ஸ்பீக் த்ரூ மீ சுவாமி, என் மூலியமா நீங்களே பேசுங்க சுவாமின்னு நான் ஒரு ஜென்யூன் ப்ரேயர் சுவாமி முன்னாடி வச்சுட்டு நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. என் டேர்ன் வரும்போது நான் கிருஷ்ணரை பத்தி ஒரு ஸ்மால் கதை சொல்ற மாதிரி இருந்தது. துவாரகையில கிருஷ்ணருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடும். இதை கேள்விப்பட்ட நாரதரும் பார்க்க வராரு. நாரதர் பார்த்துட்டு பகவான் ஏதோ லீல பண்றாருன்னு புரிஞ்சுட்டு அவருக்கு. ஸோ அவர் சொல்றாரு, சுவாமியோட பக்தா யாரா ஒருத்தரோட காலடி மண் எடுத்து சுவாமிக்கு 10 மாதிரி போட்டா சுவாமிக்கு எல்லா உடம்பு சரியாயிடும் அப்படின்னு சொன்ன உடனே நாரதரே சத்யபாமா ருக்மணி எல்லார்கிட்டையும் கேட்கிறார், உங்க பாதம் மண் தரீங்களா, கிருஷ்ணருக்கு 10 போடலாம் அப்படின்னா சத்யபாமா ருக்மணி எல்லாரும் இல்ல சுவாமி பரமாத்மா, நான் எப்படி என் பாத மண் தர்றது, அவருக்கு என் பாத மண் கொடுத்தா எனக்கு இல்ல பாவம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்க மறுத்துட்டாங்க. இத கேட்ட நாரதர் கிருஷ்ணர் கிட்ட கிண்டலா, என்ன கிருஷ்ணா உனக்கு நிஜமான பக்தா யாருமே இல்ல போல இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணர் பதில் சொல்றாராம், நான் சொல்ற இடத்துக்கு நான் சொல்றவங்க கிட்ட போய் கேளு, உனக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு. நாரதரும் கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே மதுரால இருக்க கோபிகாஸ் கிட்ட போய் எல்லா விவரத்தையும் சொல்றார். உடனே ஒரு மூட்டை நிறைய மண், ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஒரு மூட்டை நிறைய மண் கொண்டு நாரதர் கிட்ட கொடுக்குறார். இத பார்த்த உடனே நாரதருக்கு ஒரே ஆச்சரியம். கிருஷ்ணர் பார்த்து கேட்கிறாராம், என்ன இந்த சத்யபாமா ருக்மணி யாருமே உனக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு மறுத்துட்டாங்க, தனக்கு பாவம் வரும்னு சொல்லி மறுத்துட்டாங்க, பட் இவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம இவ்வளோ நிறைய மண் கொண்டு கொடுத்துருக்காங்களே. அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாராம், இதுதான் கோபிகாஸோட அன்கண்டிஷனல் டிவோஷன்ஸ் டு தேர் லார்ட். ஸோ இந்த லைனை நான் பேனல் டிஸ்கஷன் அன்னைக்கு சொல்றதா இருந்தது. இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் செஷன்ல என்னோட ட்ரெயினர் ஆண்டி இதெல்லாம் கண்டிப்பா சொல்லணும், இதெல்லாம் மறக்கவே கூடாதுன்னு சில லைன் எல்லாம் சொன்னாங்க. அதுல ஒன் ஆஃப் த லைன் கோபிகாஸ் சொல்லும் போது, கோபிகாஸ் நான் நரகத்துக்கே போனாலும் பரவாயில்ல, என் கிருஷ்ணருக்கு உடம்பு சரியானா போதும் அப்படின்ற ஒரு லைன், இதெல்லாம் மறக்கவே கூடாது, கண்டிப்பா சொல்லணும்னாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ப்ரோக்ராம் டே அப்போ நான் மறந்துட்டேன். ஸோ ஐ வாஸ் ஸோ அப்செட். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, என்னடா நான் ஆண்டி சொல்ல சொன்னாங்களே நம்ம மறந்துட்டோமேன்னு. அட் த சேம் டைம் நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பேனல் டிஸ்கஷன்ல நெக்ஸ்ட் எனக்கு டேர்ன் வருது. அப்ப நான் அன்னமாச்சாரியார் பத்தி திருப்பி ஒரு ஷார்ட் இன்சிடென்ட் சொல்லணும். நாரதர் ஒரு வாட்டி மாறு வேஷத்துல அன்னமாச்சாரியார் கிட்ட போயிட்டு, நாரதர் அன்னமாச்சாரியார்கிட்ட நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், இது சாக்ஷாத் மகாவிஷ்ணு நாரதர் கிட்ட சொன்னது அப்படின்னு, நாஹம் வசாமி வைகுண்டே யோகினாம் ஹிருதயேனாச்ச மத் பக்தாக எத்திர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா அப்படின்னு தன்னோட தம்பூராவை கையில கொடுத்து நீ பாட ஆரம்பி அப்படின்னு சொல்லுவார். இதையே நம்ம சுவாமி நாஹம் வசாமி வைகுண்டே யோகினாம் ஹிருதயேனாச்ச மத் பக்தாக எத்திர காயந்தி தத்ர ஸ்தாபயாமி நாரதா அப்படின்னா, நான் வைகுண்டத்திலயும் இருக்க மாட்டேன், என்ன நினைச்சு தபஸ் பண்ற யோகிங்களோட ஹிருதயத்திலயும் இருக்க மாட்டேன், ஆனா என் பக்தாஸ் எங்கெல்லாம் என்னை பத்தி பாடுறாளோ, எங்கெல்லாம் என்னை பத்தி நினைச்சு பஜன் பண்றாளோ நான் அங்கேயே பிரத்யக்ஷமாயிடுவேன். இதுதான் சுவாமி சொன்னார். நான் இத கனெக்ட் பண்ற மாதிரி கானம் மன சுவாமி பிராணம் அப்படின்ற ஒரு லைன் அன்னைக்கு பேனல் டிஸ்கஷன்ல நான் சொன்னேன். இது கேட்டதுமே ஒரு அப்ளாஸ், ஒரு தண்டர் ஆஃப் அப்ளாஸ் அந்த பஜன் ஹால்ல நான் பார்த்தேன்.
எனக்கு என்ன தோணித்துன்னா, நான் ஏன் இந்த லைன சொன்னேன்? இல்ல எங்க அப்பா, அம்மா என்ன வளர்த்துன ரீதியா நான் ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் சம்ஹவ் சுவாமி வந்து என்ன இந்த லைன சொல்லணும்னு நெனச்சிருக்காரு. நான் அதனால சொன்னேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. நான் சுவாமி கிட்ட ஸ்டார்ட்டிங்ல, "சுவாமி கைண்ட்லி ஸ்பீக் த்ரூ மீ. சுவாமி நீங்களே என் மூலியமா சொல்லுங்க. நான் என் மூலியமா பேசுங்கன்ற" நான் ஒரு பிரேயர வச்சதுனால, சுவாமி ரியலி டிட் ஸ்பீக் த்ரூ மீ. அவர் நிஜமாவே என் மூலியமா பேசியிருக்காரு. அண்ட் எனக்கு அப்பதான் இன்னொரு விஷயமும் புரிஞ்சது. நம்ப என்ன நெனைக்கிறோமோ, அத சொல்ல முடியாது. பட் அவர் என்ன நெனைக்கிறாரோ, அதத்தான் நம்மளால சொல்ல முடியுன்ற ஒரு லைனும் புரிஞ்சது. அண்ட் அட் த சேம் டே எனக்கு ஹாரதி ஆப்பர்ச்சுனிட்டியும் அன்னைக்கு பஜன் ஹால்ல கிடைச்சிது. ஹாரதி எடுக்க போறோம்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து ப்ரிப்பேர்டா ஒரு லிஸ்ட் ஆஃப் பிரார்த்தனா சுவாமி இதெல்லாம் சுவாமி கிட்ட ஆரத்தி எடுக்கும்போது கேட்கணும்னு ஒரு லிஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ஒன்ஸ் ஐ லைட்டட் த ஆரத்தி எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. பட் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் எனக்கு என்ன தோணித்துன்னா, சுவாமி முன்னாடி நான் வச்ச ஒரே ஒரு ஜென்யூன் திங், சுவாமி நான் உங்கள விட்டு எப்பவுமே போக்கூடாது. என்ன உங்ககிட்டயே வச்சுக்கோங்க அப்படின்ற ஒரே ஒரு பிரேயர் தான் என்னால ஹாரத்தி எடுக்கும்போது சுவாமி முன்னாடி வைக்க முடிஞ்சது. ஸோ நான் ஹாரத்தி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்த உடனே ஐ ஃபெல்ட் சோ பேட். என்னடா நம்ம பண்ணியிருக்கோம்? இவ்வளோ பெரிய இதெல்லாம் கேட்கணும்னு நெனச்சோமே சுவாமி கிட்ட. பட் ஆனா என்னால எதுவுமே கேட்க முடியலையே அப்படின்னு நெனச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் விபூதி மந்திரம் அண்ட் ஆஃப்டர் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் எங்க டிஸ்ட்ரிக்ட் பஜன் ஹால்ல ஒரு ஆன்சர்ஸ் ஃப்ரம் சுவாமின்ற ஒரு பவுல் ஆஃப் சிட்ஸ் இருக்கும். அங்கிருந்து சுவாமி எனக்கு கொடுத்த ஒரு ஆன்சர் என்னன்னா, ஐ வில் நெவர் லீவ் யூ. நீ என்ன விடுறது? நான் உன்னை விட மாட்டேன்னு சுவாமி எனக்கு வந்து சொன்ன மாதிரியே எனக்கு தோணித்து. ஸோ அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணோம், நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது நம்மளால சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதுதான் சொல்ல முடியும். எக்ஸாக்ட்லி பிரார்த்தனை கூட நம்ம வந்து இது நீதான் இது உனக்கு வேணும் அப்படின்றது அவருக்கே நல்லா தெரியும். நம்மளோட நம்ம யாருன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ அப்ப வந்து உனக்கு இதுதான் தேவைன்னு அவர் தான் உன்னை பிரார்த்தனை மூலியமாவே அவர்கிட்ட கேட்க வைக்கிறதும் அவர் தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. ஸோ இப்படிதான் இந்த சாய் அஷ்டோத்திரம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஓம் ஸ்ரீ சாயி அபாந்தராத்மனே நமக. எல்லா உயிர்களிலும் ஆத்மாவாக உறைபவருக்கு எனது வணக்கங்கள்.